அதே மாதிரி பொதுவாக நிறைய பேர்களுக்கு குடும்பங்களில் திருமணம் திருமணம் ஆகணும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் ஆகணும். திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா பார்க்குறவங்களாம் என்ன ஏதாவது விசேஷமா அப்படி கேட்பாங்க. பார்க்குறவங்களாம் அது கேட்கும்போது ஒரு சங்கடமாயிரும். பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா விசேஷமா, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விசேஷம், பேத்திக்கு ஆயிடுச்சு 2 வருஷம் ஆச்சு விசேஷம், இப்படி கேட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய மனசுக்கு ஒரு கவலையாகவே இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கெல்லாம் தெரிந்தது தான். இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அந்த தம்பதியர்கள் மறவாமல் இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை அதிகமாக கேட்கணும். அப்படி கேட்டால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி வைக்கிறான். இது அனுபவபூர்வமாக இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இந்த உம்மத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வரை நடந்த நிகழ்ந்த அற்புதமான காரியங்கள். அதுல முக்கியமான துவா தான் குர்ஆன்ல வர்றது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். என்னுடைய ரப்பே சாலிகான குழந்தையை எனக்கு கொடு. இது இப்ராஹிம் நபி கேட்டாங்க 83 வயசுல. அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். சமீபத்தில் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம், குழந்தை இல்லை. 2வது கல்யாணம் முடிக்கிறாரு, குழந்தை இல்லை. அவருக்கு வயசு 70 கடந்துருச்சு. இப்போ குழந்தை வேணும். 2 கல்யாணத்துலேயும் குழந்தை இல்லை. இருந்தாலும் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஓதிட்டே இருக்காரு. 70 வயசு கடந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த நபி காலத்துல இல்லை, இந்த காலத்திலையும். அப்ப இந்த குர்ஆன் உண்மையானது, குர்ஆனில் வருகிற வார்த்தை உண்மையானது. அந்த வார்த்தை நமது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அதனால நாம் சார்ந்தவர்கள் யாருக்கும் இந்த குழந்தை, ஏன்னா இன்னைக்கு குழந்தையின்மை என்பது பெரும் பிரச்சனையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த துவா ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் கபூல் செய்வானாக.